இந்தியா வங்கதேசம் இடையே பதற்றமான சூழல் நிலவி வருது. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு பார்த்தா 2024 ஜூலை மாசம் நடந்த அந்த புரட்சி தான். இடஒதுக்கீடு ஊழல் புகார்கள் வெடிக்க பிரதமர் ஷேக் ஹசீனா ஆட்சியை விட்டு விலகி இந்தியாவுக்கு தப்பி வந்தாங்க. அதன் பிறகு நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைமையில ஒரு இடைக்கால அரசு அமைஞ்சு நிலைமை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிச்சது. பிப்ரவரியில எலெக்ஷன் கூட வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த சூழல்ல தான் அந்த பெரிய அதிர்ச்சி நடந்தது. போன வருஷம் போராட்டத்தை முன்னெடுத்த மாணவர் தலைவர் ஷரீஃப் உஸ்மான் ஹாடி டிசம்பர் 12ஆம் தேதி டாக்கால சுட்டுக் கொல்லப்பட்டாரு. இவர் சிகிச்சைக்காக சிங்கப்பூருக்கு கொண்டு சென்ற நிலையில அங்க சிகிச்சை பலனளிக்காம அவர் இறந்து போக இதை இந்தியா தான் செஞ்சது அப்படின்னு வங்கதேசம் தரப்பு குற்றம் சாட்ட ஆரம்பிச்சது. ஷெரீஃப் உஸ்மான் ஹாடி இந்தியாவுக்கு எதிரான கொள்கை கொண்டவர் அப்படின்றனால அவர் கொலை செய்யப்பட்டதை இந்தியா மேல திருப்பி விட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, டிசம்பர் 18ஆம் தேதி மைமன்சிங் மாவட்டத்துல தீபு சந்திரதாஸ் அப்படின்ற 27 வயது இந்து இளைஞர் ஒருத்தர் ஒரு கும்பலால கொடூரமா அடிச்சு கொல்லப்பட்டாரு. தீபு ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டு வந்தாரு. இவர் நபிகள் நாயகத்துக்கு எதிராகவும் இஸ்லாத்துக்கு எதிராகவும் ஃபேஸ்புக்ல ஏதோ ஒரு பதிவு போட்டதா ஒரு வதந்தி பரவுச்சு. அதனால ஒரு வெறி பிடிச்ச கும்பல் அந்த ஃபேக்டரிக்குள்ள புகுந்து வன்முறையில இறங்கி இருக்காங்க. அப்போ அங்க இருந்த சூப்பர்வைசர்கள் தீபுவை காப்பாத்துறதுக்கு பதிலா தொழிற்சாலைக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு தீபுவை வெளியே தள்ளி அந்த வன்முறை கும்பல் கிட்டையே ஒப்படைச்சிருக்காங்க. அப்புறம் நடந்ததெல்லாம் ரொம்பவே கொடுமையான விஷயம். அவரை அடிச்சு கொன்னு ஒரு மரத்துல கட்டி தொங்க விட்டு அவரை எரிச்சிருக்காங்க. ஆனா வங்கதேசத்தோட RAB படை இது குறித்து விசாரிச்சதுல என்ன தெரிஞ்சது தெரியுமா? தீபு சந்திரதாஸ் அப்படி ஒரு பதிவை சமூக வலைதளத்துல போடவே இல்லைன்னு தெரிஞ்சது. வெறும் மொட்டை வதந்திய நம்பி ஒரு அப்பாவிய கொண்டிருக்காங்க. இந்த சம்பவம் இந்தியால இருக்கவங்க மத்தியில பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு. டிசம்பர் 23ஆம் தேதி டெல்லி, மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத், போபால், ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு இந்தியாவோட எல்லா மூலைகள்லயும் போராட்டம் வெடிச்சது. இதை தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக சிட்காங், குல்னால இருக்கிற இந்திய தூதரகங்களை இந்தியா மூடுச்சு. இதுக்கு எதிராக வங்கதேசமும் டெல்லியில இருக்க தன்னோட விசா சேவைகளை நிறுத்தியிருக்காங்க. இப்போ 2 நாட்டுக்கும் இடையில மக்கள் போயிட்டு வரதே ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு. இந்த பதற்றங்களுக்கு பின்னாடி பாகிஸ்தானோட சதி இருக்கிறதா பல ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஹசீனா போனதுக்கு அப்புறமா அங்க பாகிஸ்தான் ஆதரவு இருக்கிற ஜமாத்-இ-இஸ்லாமி போன்ற அமைப்புகள் ரொம்பவே வலுவாகி இருக்காங்க. தீபு தாஸ் மத உணர்வுகளை அவமதிச்சாரு அப்படின்னு அந்த பொய்யான வதந்திய பரப்புனதுக்கு பின்னால பாகிஸ்தானோட ISI அமைப்பு இருக்குமோன்னு இந்திய பாதுகாப்பு அமைப்புகள் சந்தேகப்படுறாங்க. தீபு தாஸ் மத உணர்வுகளை அவமதிச்சாரு அப்படின்னு அந்த பொய்யான வதந்திய பரப்புனதுக்கு பின்னால பாகிஸ்தானோட ISI அமைப்பு இருக்குமோன்னு இந்திய பாதுகாப்பு அமைப்புகள் சந்தேகப்படுறாங்க. மொத்தத்துல வங்கதேசத்துல இருக்கிற குழப்பத்தை பயன்படுத்தி இந்தியாவுக்கு எதிராக ஒரு பெரிய சூழலை உருவாக்க பாகிஸ்தான் ஆதரவு குழுக்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு இந்தியா சொல்லுது. இது வெறும் இரு நாட்டோட பிரச்சனை மட்டும் இல்ல, மொத்த தெற்காசியாவோட அமைதிக்கும் ஒரு பெரிய சவாலா இந்த விவகாரம் மாறி இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்துதா பார்க்கணும்.